வணக்கங்க. எஸ்பிஎம் ஸ்டுடியோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரிவ்யூ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு ராயன் படத்தை பற்றி பார்ப்போம். நம்ம சேனலில் பார்த்துட்டுங்களுக்கு ஒரு ரிக்வஸ்ட் மாதிரி சொல்கிறேன். இப்போ நான் இயக்கிய கள்ளம்னு குறும்படம் எங்கள் எஸ்பிஎம் ஸ்டுடியோ சேனலில் போயிட்டுருக்கு. தயவுசெய்து அதையும் பார்த்துட்டு எங்களுக்கு ஒரு ஆதரவு கொடுங்க. தனுஷ் சார் 50வது படம், சொல்லவே வேண்டாம். படம் நல்லா இருக்குது. கதை அப்படின்னு சொல்லணும்னா ஒரு அண்ணன் தம்பி தங்கச்சி உள்ள பாசம்தான் மெயினாக தனுஷா கையில் எடுத்திருக்காங்க. நல்லாவே கொண்டு போயிட்டுருக்காங்க. இதில் மெயினாக நம்ம சொல்லணும் அப்படின்னா ஏஆர் ரஹ்மான் சார் மியூசிக் வந்து பிஜிஎம் படத்துக்கு வேறு லெவலில் கொண்டு போய் நின்றுச்சு. நல்லா சொல்லணும்னா ஏஆர் ரஹ்மான் இசையில் மிளிரும் ராயன் அப்படி தான் சொல்லலாம். தனுஷ் சாரோட ஆக்டிங் சொல்லவே வேண்டாம். படத்துக்கு வித்தியாசம். அந்த கேரக்டர் என்ன அவுட்புட் கொடுக்கணுமோ அந்த அவுட்புட்டை எல்லா படத்துலையும் கொடுக்குறாரு. இதுலேயும் அதே ஆரம்பத்துலேருந்து சின்ன பையனா தனுஷை காட்டுறதுலேருந்து கடைசி வரைக்கும் அதே மாதிரி கொண்டு போயிருக்காங்க. அழகாக இருக்குது. அவருடைய ஆக்ஷன் சரி, அவருடைய ஒரு எக்ஸ்ப்ரெஷன் அவுட்டு கொடுக்கறது சொல்லவே வேண்டாம். அதே மாதிரி சூர்யா சார் அவருடைய இதை நல்லா பண்ணியிருக்காங்க. அவரை காட்டும் போதெல்லாம் தேட்டரில் சிரிக்கிறாங்க. டெரரை காட்டும்போது அது மாதிரி பார்க்குறாங்க. இந்த காமெடியாக சில காட்டும்போது நல்லா சிரிக்கிறாங்க. ஆடியன்ஸ் நல்லா ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்குது சாருக்கு. அவருடைய ஒவ்வொரு படத்துக்கும் சார் வந்து எங்கே ரொம்ப எஸ்டிஎஸ் சூர்யா சார் வந்து எங்கேவே இருக்கிற மாதிரி தெரியுது. பரவாயில்ல, அவருடைய இதை நம்ம கண்டிப்பாக பாராட்டி தான் ஆகணும். சரவணன் சார் தெளிவாக அழகாக அவருடைய கேரக்டர் நல்லா நீட்டாக பண்ணியிருக்காங்க. 2 தம்பி அவரவங்க நல்லாவே அவங்களும் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் குறிப்பிட்ட சொல்லணும்னா தங்கச்சி கேரக்டரு செம பட்டை கிளம்பிருச்சு. அவங்க ஆக்டிங்கே நல்லா வித்தியாசமாக நல்லா இருக்குது. அண்ணன் மேலே இருக்க பாசம், தங்கச்சி மேலே வச்சுருக்க பாசம், அதெல்லாம் வந்து நல்லா அதுக்கு ஏஆர் சார் கொடுத்த பிஜிஎம்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. இதில் சின்ன இது மனசில் என்ன படுது அப்படின்னா, திடீர்னு அண்ணன் 2 தம்பிகள் வந்து தனுஷ் சாருக்கு அகேன்ஸ்டாக இருக்கிற மாதிரி ஒரு சீன் வருது. அது உடனே நம்மளால் ஏற்றுக்க முடியல. அதுக்கு சரியான ஒரு திரைக்கதையில் சார் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அது என்னமோ கொஞ்சம் இதாக இருக்குது. மற்றபடி சன் பிக்சர்ஸ் வந்து நல்ல ஒரு தரமான படத்தை ஹாலிவுட் ரேஞ்சில் செட்டெல்லாம் பார்த்தா பயங்கரமாக இருக்கும். அதெல்லாம் வந்து குறைய சொல்ல முடியாது. செட்டு அவ்வளோ அருமையாக இருக்குது. கேமரா பக்கா. இந்த லாஸ்ட்டு உசுரே போகுது அந்த பாட்டெலாம் செமையாக எடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது. ஆனால் அந்த சீன் வந்து டக்குன்னு முடிச்சு போகிற மாதிரி இருக்குது. செல்வராஜ் சார் வந்து அவருடைய கேரக்டர் நல்லா நீட்டாக பண்ணியிருக்காரு. மொத்தத்தில் நம்ம ராயன் பற்றி சொல்லணும்னா ஆக்ஷன் பயங்கரம். இந்த வெட்டு குத்துலாம் இப்போ உள்ள ரசிகர்கள் அதான் விரும்புகிற மாதிரி தெரியுது. அதனால் வந்து எல்லாமே அதையே ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறாங்க. நல்லா இருக்குது படம். பார்க்கலாம். ஒரு என்டர்டெயின்மெண்ட் தான். ரொம்ப போரிங்னு சொல்ல முடியாது. இன்னும் ஒரு பாட்டு தனுஷாவுக்கு ஒரு குத்து பாட்டுலாம் எதிர்பார்ப்பாங்க. அதெல்லாம் இதில் அந்த லாஸ்ட் ஒரு பாட்டில் எல்லாமே அதில் முடிச்சிடுறாரு. அந்த லாஸ்ட் கிளைமேக்ஸ் பாட்டில். அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு சாங் கொடுக்குறதுக்கு இதில் வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் ரசிகர்கள் எதிர்பார்ப்பாங்கல்ல. ஆனால் கேரக்டராகவே வாழ்ந்துட்டார். அதனால் அதில் வரவேற்கும். மற்றபடி சன் பிக்சர்ஸ் வந்து ஒரு தரமான படத்தை கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு கூட்டணியாக தனுஷ் சார், சன் பிக்சர்ஸ், ஏஆர் ரஹ்மான், எஸ்ஏ சூர்யா சார், நம்ம காளிதாசன் ஜெயராம், அவரெல்லாம் அப்பாவே இருந்தவர் எப்படி அண்ணனுக்கு ஆப்போசிட்டாக மாறுவார். ஏன்னா கேரக்டர் அந்த மாதிரி ஆரம்பத்துலேருந்து கொண்டு வராங்க. இன்னொரு தம்பி கூட ஒரு வயலன்ஸாக காட்டுறாங்க. ஆனால் அவர் எப்படி அண்ணனுக்கு அகேன்ஸ்டாக போகிறாரு அப்படின்னா அது ஒரு கொஞ்சம் அந்த இடத்துல தான் படத்தில் வந்து நம்ம ஒரு இதாக சொல்லணும்னா அந்த ஒரு இடம் மட்டும்தான். படத்தை பற்றி நம்ம இந்த ராயன் படத்தை பற்றி நம்ம சொல்லணும்னா ஒரு அழகான கூட்டணியில் வந்துள்ள ஒரு நல்ல படம் அப்படி தான் நம்ம சொல்லணும். ராயன் படத்தை தனுஷ் சார் ஏஆர் ரஹ்மான் காம்பினேஷனில் ஒரு தரமான படமாக வந்திருக்கு. நல்ல ஒரு காட்சி அமைப்பும் சரி, கொண்டு வந்து விதமும் சரி, இசையும் சரி, கதைக்களம் ஆரம்பத்திலேயே ஒரு மிரட்டிடுவாப்புல. அது வந்து கடைசி வரைக்கும் அதே மிரட்டலையே போயிட்டுருக்கோம். என்ன கொஞ்சம் அப்படியே இறங்கி ஏறி அப்படி அந்த மாதிரி ஒரே பரபரப்பும் போகாமல் சென்டிமெண்ட் வரும்,
கொஞ்சம் இது வரும், அப்படியே மாறி மாறி போயிட்டு படம் அப்படி போயிட்டே இருக்கும். மொத்தத்தில் வந்து இப்போ உள்ள ரசிகர்களுக்கு விரும்புகிற மாதிரி தனுஷ் சார் எடுத்திருக்கிறாரு. கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். மிக்க நன்றி.